எது முதலாக இருந்ததோ அதுவே முடிவாகவும் இருக்கிறது என்ற உண்மை யோகத்தின் வழியாக மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும். உண்மையை அறிந்து கொள்ள முடியும். அவ்வுண்மையை உணர்ந்து கொள்ளவும் முடியும். உணர்ந்து கொள்வது என்ற நிலை வரும்பொழுது அனுபவமாகவும் பெறுகிறோம், அதுவாகவும் மாறுகிறோம் என்பதும் நிகழ்கிறது. இங்கே தெரிந்து கொள்ளுதல் என்பதையும் அறிந்து கொள்ளுதல் என்பதையும் தாண்டி உணர்வாக பெறுதல் என்பதே முக்கியமாகிறது. அதனாலேயே யோகம் என்பது எல்லோருக்கும் அவசியமாகிறது என்ற உண்மையும் நமக்கு புலனாகிறது. பாமர மக்களின் தத்துவஞானியான வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இவ்வுண்மையை விளக்கும் பொழுது, இறைவனுடைய எந்திரமாகவே இருக்கக்கூடிய மனிதனிடம், இறைவனுடைய கருவியாகவே இருக்கக்கூடிய மனிதனிடம் முழுமையாக மனிதனிடம் 6வது அறிவு வந்துவிட்டதால் இறைவனோடேயே கலக்கக்கூடிய அளவுக்கு மனிதனிடம் ஆற்றல் இருப்பது தெரியவரும். அந்த ஆற்றலை கொஞ்சம் வளர்த்து கொண்டால் போதும். நீங்கள் இனிமேல் இறைவனிடம் போய் எதுவும் தனியாக கேட்க வேண்டியதில்லை. உங்களுடைய மனத்தின் அடித்தளத்தில் இறைவனே அமர்ந்திருக்கின்றான் என்று சொல்லுகிறார். இறைவன் என்பதை விட இறையாற்றல் என்பதும் பொருத்தமானதே. அதை தெரிந்து கொள்ளாததுதான் உங்களுடைய தவறு. அந்த தவறுதான் அந்த உண்மையை மறைத்துக் கொண்டிருக்கிறது. யோகத்தின் வழியாக சும்மா ஒரு தட்டு தட்டிவிட்டால் போதும், உங்கள் அறிவு பிரகாசிக்க ஆரம்பித்துவிடும். அப்படி தட்டிவிடும் வேலைதான் நான் என்ன செய்ய வேண்டும், என்னிடம் என்ன இருக்கிறது, அதை எந்த அளவு வேண்டுமோ அந்த அளவு எப்படி பெருக்கிக் கொள்ள முடியும் என்ற கேள்விகளால் ஊக்கம் பெறுவதாகும். ஊக்கத்தால் முயற்சி உண்டாகிவிடும். அவ்வழியே முயற்சியால் பயிற்சியும் கிடைத்துவிடும். பயிற்சியின் முடிவிலே உண்மையும் விடையாக கிடைத்துவிடும் அல்லவா? இந்த உண்மையை பெறுவதற்கு தனி மனிதனானாலும் ஒரு குடும்பமானாலும் சமுதாயமானாலும் சரி, எல்லோருமே ஆக்கத்துறையில் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருக்க முடியுமே. இந்த தத்துவம் இன்றைய விஞ்ஞானத்திற்கும் ஒத்தது. இந்த விளக்கம் உளவியல் தத்துவத்திற்கும் சரி, வாழ்க்கைக்கும் சரி, எதற்கும் முரண்படாது என்றும் வேதாத்ரி மகரிஷி குறிப்பிடுகின்றார். இன்னும் சிறப்பாக முன்னோர்களின் வழிமுறையும் மதித்து இதுவரைக்கும் உலகத்திலே தோன்றி இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எந்த மதத்திற்கும் முரண்பாடானதில்லை என்று உறுதியளிக்கிறார். இதனால் ஏற்கனவே பற்றியிருக்கக்கூடிய ஒன்றையும் விட்டு விலகிடாமல் ஒதுக்கிடாமல் இறை உண்மையை மனவளக்கலை வழியாக தெரிந்து அறிந்து உணர்ந்து கொள்வது எளிதாகவும் இருக்கிறது என்பதை அன்பர்கள் அறிவார்கள். வேதாத்திரியம் உலக அறநெறியாக மலர்ந்திருக்கிறது. பருவம் வந்த அனைவரும் கற்றுத்தேறும் வகையிலே எளிதாகவும் இருக்கிறது. தனிமனித அமைதிக்கும் உலக சமாதானத்திற்கும் அதுவே துணையாகிறது. வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.